ஒரு வயசானவர் என்ன பண்ணாரு, வீடு வீடா போயிட்டு தானம் கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு வீட்ல இருக்க பெண்மணி என்ன பண்ணாங்க, தன்னுடைய குழந்தை கையால அரிசிய தானமா குடுத்தாங்க. இத பக்கத்து வீட்ல இருக்க இன்னொரு பெண்மணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் வந்து பக்கத்து வீட்ல போயிட்டு தானம் கேட்டாரு. அந்த பார்த்துட்டு இருந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, அங்க விளையாடிட்டு இருக்க அந்த அவங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையால அரிசி தானமா குடுத்தாங்க. அந்த பெரியவர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. கொஞ்ச வருஷம் கழிச்சு இந்த 2 பெண்மணிகளும் ஒரே நாள்ல இறந்துடுறாங்க. இறந்து மேல் லோகம் போறாங்க. அங்க இருக்க நீதிதேவன் என்ன பண்றாரு, முதல் பெண்மணி வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிடுறாரு. 2வது பெண்மணி வந்து நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த 2வது பெண்மணிக்கு பயங்கர கோவம். அது எப்படி அவளும் தானம் பண்ணா, நானும் பண்ண, அவளும் குழந்தை கையால தான் அரிசி கொடுத்தா, நானும் குழந்தை கையால தான் அரிசி கொடுத்தேன், அவ மட்டும் சொர்க்கத்துக்கு போனோம், நான் மட்டும் நரகத்துக்கு போகணுமா, அப்ப நான் என்ன இழிச்சவாயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அப்போ நீதிதேவன் சொன்னாரா, அவ வந்து குழந்தை கையால தானம் கொடுத்ததுக்கு காரணம் என்னுடைய புண்ணியமும் வந்து என் குழந்தைக்கு தான் வரணும், அந்த குழந்தைக்கு தான் புண்ணியம் சேரணும்னு நினைச்சா. ஆனா நீ என்ன நினைச்ச, குழந்தை கையால தானம் அரிசியா கொடுத்தா குழந்தை கை சின்னது, அப்ப அரிசி கம்மியா கொடுக்கலாம்னு நினைச்ச. அவளுடைய எண்ணத்துக்கு அவ சொர்க்கத்துக்கு போறா, உன்னுடைய எண்ணத்துக்கு நீ நரகத்துக்கு போற அப்படின்ட்டு சொன்னாராம். நல்லது செஞ்சாலும் நல்ல மனசோட செய்யுங்க.